JavaScriptல ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் இருக்க அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ இதை கன்சோலில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 11 அப்படின்ட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது, இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஆட் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. அதே நான் ரெண்டு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா என்ன ஆகும்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ரெண்டு செப்பரேட் ஸ்ட்ரிங்கையும் இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் எனக்கு கன்கேட் பண்ணி கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த அடிஷன் ஆப்ரேட்டர்னா என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை கன்கேட் பண்ணுறதுக்கு பதில் ஜாவாஸ்கிரிப்டில் concat அப்படிங்கிற ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து இருக்குது. அண்ட் இந்த concat மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேட் பண்ண முடியும். சேம் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன ஒர்க் பண்ணுது, ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஜாயின் பண்ணுதோ அதே மாதிரி அந்த concat மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இந்த concat ஆர் ஜாயின் இந்த டேர்ம் நான் யூஸ் பண்ணுறது என்ன மீன் பண்ணுதுன்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து டைரெக்டாக வந்து அது ஜாயின் பண்ணாது, ரெண்டு செப்பரேட் ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ண அவுட்புட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் அந்த ஸ்ட்ரிங் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி கிடைக்கிற நமக்கு அவுட்புட் இந்த concat மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போது concat மெத்தடுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் அதோட சின்டாக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போது எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பண்ண போகிறீங்க. இப்போது எனக்கு ஹாய் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வில்லியம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ டெம்ப்ளேட் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஹாய் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் தான் இந்த வில்லியம்ங்கிற நேம் வரணும். இப்போது என்னோட ஸ்ட்ரிங் வேரியபிளில் நான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அவைலபிள் மெத்தட் நான் ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்ன, concat. அண்ட் இந்த concat மெத்தடில் நீங்கள் எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூசரை வந்து டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் யூசருன்ட்டு பாஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நம்ம கன்சோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஹாய் வில்லியம் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகியிருக்கு. சேம் இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதோ அதே தான் இந்த concat மெத்தடும் பண்ணுது. ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேட் பண்ணுறதுக்கு இந்த concat மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ எனக்கு இந்த ஹாய் வில்லியம் அதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னா நான் சிம்பிளாக எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து இந்த concat மெத்தட் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஸ்ட்ரிங் நான் ஆட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் கமா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அதை எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டபுள் கோட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங், கமா கொடுத்து அது முடிச்சிட்டேன். ஸோ இங்கே இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறதுக்காக இந்த கமா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் இங்கே யூசர். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போகிறேன்னா கமா கொடுத்துட்டு எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நான் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை வந்து இந்த concat மெத்தட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஹாய் அண்ட் நான் பாஸ் பண்ண அந்த எம்டி ஸ்பேஸ் இங்கே வந்து ஆட் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வில்லியம்ங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை concat மெத்தட் ஆர்குமெண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரிங் இந்த டெம்ப்ளேட் கூட concat ஆகி நமக்கு இந்த concat மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் நான் இப்போது இந்த வேரியபிளை வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர், இந்த இடத்துல டெம்ப்ளேட் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா நேமுக்கு அப்புறம் தான் இந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் செலக்ட் பண்ணது யூசர். ஸோ யூசர் ஃபஸ்ட் வரும். யூசர் கூட எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணு அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதே நான் டெம்ப்ளேட்டுன்னு ஃபஸ்ட் கொடுத்துருந்தேன்னா டெம்ப்ளேட் இந்த ஹாய் ஸ்ட்ரிங் கூட
கன்கேட்குள்ளே நான் பாஸ் பண்ணுற வேல்யூ எல்லாமே கன்கேட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அகைன் இப்போ நம்ம ஹாய் வில்லியம் அப்படின்ற மெசேஜ் வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம இந்த கன்கேட் மெத்தடை ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஸ்ட்ரிங்கு கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்ட்ரிங்கை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போது டெம்ப்ளேட்டுங்கிற ஸ்ட்ரிங் கூட தான் இந்த வில்லியம்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கன்கேட் மெத்தடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கன்கேட் மெத்தடில் நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வேல்யூ எத்தனை வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்கேட் மெத்தட் மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹாய் மெசேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து ஆட் பண்ணுங்கிறதுக்காக யூசர். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேணும்னா நான் ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு தேவைப்படுற ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வருது. இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது கன்சோலில் பார்த்தோன்னா ஹாய் ஸ்பேஸ், ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க ஸ்பேஸ் கமா ஸ்பேஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுத்துருக்கேன். யூசருங்கிற வேரியபிளில் வில்லியம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வில்லியம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஸ்பேஸ் ஆட் பண்ணுங்கிறதுக்காக கமா கொடுத்து ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹவ் ஆர் யூன்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கேன் கமா கொடுத்து. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் சிம்பிளாக கமா கொடுத்துட்டு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த கன்கேட் மெத்தட் என்ன பண்ணணும்னா, நம்ம பாஸ் பண்ண எல்லா ஸ்ட்ரிங்கையுமே கன்கேட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இப்போ உங்களுக்கு கன்கேட் மெத்தட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இன்னும் நிறையா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.